السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين أما بعد. எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபலித்துக் கொண்டிருக்கூடிய ஏகிரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றி அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், இமாம்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்னுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் தோற்றமாக அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால மீண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த வாரத்தினுடைய ஃபிக்ஹுனுடைய பாடமாக அஹ்காமுல் ஜகாத் தொடர்பான சட்டங்களை பற்றியான ஒரு வகுப்பைத்தான் நம்ம நினைச்ச இன்றைய வகுப்பு நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே ஜக்காத் தொடர்பான சில அறிமுகத்தை, முன்னுரை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். ஜக்காத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஜக்காத் இஸ்லாத்தினுடைய தூண்களில் எத்தனாவது தூணாக பார்க்கப்படுகிறது? ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? ஜக்காத் எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மீது கடமையாக்கி இருக்கிறான்? ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதே நேரத்தில் ஜக்காத்தை யார் கொடுக்க மறுக்கிறார்களோ, கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியான ஒரு முன்னுரையை நாம் ஏற்கனவே நினைச்சிருக்கிறோம், உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்றைய இந்த வகுப்புல ஜக்காத் என்னென்ன பொருளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியான ஒரு சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு நினைச்சிடும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஜக்காத்தினுடைய நிபந்தனைகளும் எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியான ஒரு அறிமுகத்தை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் இன்னொரு முறை அதனுடைய அறிமுகத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், பாடத்துக்குள்ள போவோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். ஜக்காத்தோட நிபந்தனை என்ன? எல்லாத்துக்குமே ஒரு ஷுரூத் இருக்குது. நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷுரூத் இருக்கும். அந்த நிபந்தனைகள் என்ன? அந்த நிபந்தனைகள் பிரகாரம்
செயல்படுகிற நேரத்துல தான் அதை சரியாக நம்ம சமைத்துக் கொள்ள முடியும். அடிப்படையில முதல்ல நிபந்தனைகள், எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யும் வரிசையாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது ஜக்காத்துடைய நிபந்தனை. ஜக்காத் யார் மீது கடமை, கடமையாக்குவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது அதற்கு சில நிபந்தனைகளை நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, இமாம்கள் வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படி சொன்னா, முதலாவது அம்சம் என்ன அப்படி சொன்னா, அம்சம் அவர் இருக்கணும், ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஜக்காத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 1454வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நான் பஹ்ரைனுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், இது அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஏவிய அவர்கள் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கிய ஜக்காத் பற்றிய விவரம், முஸ்லிம்கள் மீது கடமையாக்கிய ஜக்காத் பற்றிய விவரம் ஆகும். முஸ்லிம்கள் யாரும் கணக்குப்படி ஜக்காத்து கோரப்பட்டால் அதை வழங்க வேண்டும், கணக்குக்கு மேல் கொண்டு வரப்பட்டால் கொடுக்க வேண்டாம். அப்ப இந்த நேரத்தில் இங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மீது ஜக்காத்து கடமை. அப்ப முஸ்லிம்கள் தான் நினைச்சு ஜக்காத்து கொடுக்கணும், முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து என்ன செய்யப்பட ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அறிவிக்கக்கூடிய அவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மூலமா நம்ம இங்க பார்க்க முடியும். அப்போ ஜக்காத் கொடுப்பதற்கு முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, அவரு சுதந்திரம் அடைந்தவராக இருக்க வேண்டும். சுதந்திரம் அடைந்தவராக இருக்க வேண்டும். அடிமையாகவோ அல்லது உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டவரோ இருந்திருந்தால் அவர் மீது என்ன செய்யப்படாது, ஜக்காத்து கடமையாகாது, அவருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல அவரு செல்வத்தின் மீது முழு உரிமையை பெற்றிருக்க வேண்டும். சுதந்திரம் ஒரு விஷயம், இரண்டாவது அவர் செல்வத்தின் மீது முழு உரிமை அவர் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யப்படும், அந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது அம்சம் என்ன அப்படி சொன்னா, நிசாபு. நிசாபுன்னா குறிப்பிட்ட அளவை எட்டி இருப்பது. செல்வம் எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கிறாரோ அந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த பொருள் நிசாபுடைய அந்த அளவை தாண்டி இருக்க வேண்டும். மார்க் ஒரு வரையறை, ஒரு அளவை தீர்மானித்திருக்கிறது. அந்த அளவை தாண்டியதாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யப்படும், அந்த ஜக்காத்து கடமையாக்கப்படும், ஜக்காத்து கொடுக்க முடியும். அப்ப அந்த நிசாப் என்பது ஒரு பொருளுடைய ஜக்காத்து கடமையாக்குவதற்கு மார்க்கம் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச அளவு. அந்த அளவை தாண்டி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு செய்ய முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும். இது மூன்றாவது அம்சம். நாலாவது அம்சம் என்ன அப்படி சொன்னா, ஒரு வருடம் பூர்த்தியாக்கி இருக்க வேண்டும். செல்வம் ஓராண்டு என்ன செய்யணும், முழுமையாக அடைந்திருக்கணும். தனது அதிகாரத்துக்கு கீழ் பொருள் வந்ததிலிருந்து ஒருவர்கிட்ட சொத்தோ பொருளோ இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வருடம் அது என்ன செய்யப்பட்டிருக்கணும், பூர்த்தியாக இருக்கணும். இந்த மாசம்னா அடுத்த வருஷம் இந்த மாசம் வரைக்கும் என்ன செய்யணும், அது பூர்த்தியாக இருக்கணும். அதாவது அடுத்த வருஷம் அந்த மாசம் வருவதற்கு
அதாவது இந்த வருடத்துல இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் வரைக்கும் அந்த அளவு என்ன செய்யப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு குறைய இருந்திருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க அவசியம் கிடையாது. அப்ப ஒரு வருடம் முழுமையாக பூர்த்தி அடைந்திருந்தால் மட்டும்தான் அவர் ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இது ஜக்காத்து நிபந்தனைகள்ல உள்ள ஒரு அம்சங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து என்ன அப்படி சொன்னா, அவர் கடன்ல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கணும், விடுபட்டு இருக்கணும். கடன்ல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கணும், விடுபட்டு இருக்கணும் அவர். ஜக்காத்தினுடைய அந்த நிசாபுடைய அளவு அவர் தாண்டி இருக்குது, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கண்டிஷன் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஜக்காத்து கொடுக்கறத விட என்ன செய்யணும், முதல்ல கடன் என்ன செய்யணும், அவரு போக்கணும். இது அதனுடைய நிபந்தனையாக இருக்கணும். இப்படி மார்க்கம் நமக்கு சில நிபந்தனைகளை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்சங்கள் அடிப்படையில முதல்ல நினைச்சு நம்ம வரையறுத்து வச்சிருக்கணும். இரண்டாவது, எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும், எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், கால்நடைகள், தானியங்கள், இது போன்ற பொருட்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா படித்திருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்திருக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கம், வெள்ளி, அதே மாதிரி தாவரங்கள், கனிகள், பழங்கள், புதையல்கள், வியாபார பொருட்கள், கால்நடைகள், இது போன்ற பொருட்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். முதலாவது, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய ஜக்காத்து பற்றியான சட்டம், அதற்குரிய ஆதாரங்கள். ஏன்னா அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய 9 அத்தியாயத்தோட 34வது வசனத்தை சுட்டி காட்டுகிற பொழுது, முதலாவது தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய ஜக்காத்து பற்றிய சட்டம், அதற்குரிய ஆதாரத்தை என்ன செய்யறோம், பார்க்க போறோம். ஏன்னா அல்லாஹ் தாலா 9 அத்தியாயத்துடைய 34வது வசனம், இன்னும் எவர்கள் பொன்னையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் இருக்கிறார்களோ, நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அவர்களுக்கு நன்மாரையும் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் தாலா இது வசனத்தை சுட்டி காட்டுகிறான். அப்ப பொன், வெள்ளி ரெண்டையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதற்கு ஜக்காத்து கொடுக்கல அப்படி சொன்னா, நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குங்கிறது அல்லாஹ் தாலா இங்க சுட்டி காட்டுறான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது ஜக்காத்து கொடுக்கல, அது தண்டனை. நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம், ஜக்காத்து கொடுக்கலன்னா அது பெரிய பாவம், அது கல்ல நாளைக்கு மறுமையில தண்டிப்பான். எந்த பொருள் கொடுக்கலையோ, எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கலையோ அந்த பொருளை கொண்டு நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தண்டிப்பான் அப்படிங்கறத நம்ம நினைச்சிருக்கிறோம், படித்திருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அப்ப அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் இங்க. யார் இதை சேமித்து வைத்துக் கொண்டு இது கொடுக்கவில்லையோ, ஜக்காத்து கொடுக்கலையோ, நாளைக்கு வேதனை இருக்கிறது. 2 வகையான வேதனை. எதுக்கு கொடுக்கலையோ அதை கொண்டு நல்லா சோதிப்பான். கொடுக்காம எதை கொண்டு எதை கொடுக்கலையோ அதை கொண்டு அல்ல நாளைக்கு தண்டிப்பான். அதே நேரத்துல ஜக்காத்து கொடுக்காமல் இருந்ததுனாலையும் நல்லா செய்வான். நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டுங்கிறத நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் அது ஒரு விளக்கத்தோட ஹதீஸ பாருங்களேன். முஸ்லிம்ல 1805 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொன் வெள்ளி போன்ற கருவூல செல்வங்களை சேகரித்து வைத்திருக்கும் ஒருவர் அவற்றுக்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை எனின் மறுமை நாளில் அவற்றை நரக நெருப்பில் இட்டு உருக்கி உலோக பாகங்களாக மாற்றி அவருடைய விழாப்புறங்களிலும் நெற்றியிலும் சூடு போடப்படும். இறுதியில் அல்லாஹ் தன் அடியார்களுடைய அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும் தீர்ப்பளிப்பான். பிறகு அவர் தம் செல்லக்கூடிய சுவனத்தின் பாதையை அல்லது நரகத்தின் பாதையை காண்பார். அப்ப இங்கே நான் சொன்னது போல எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ, உதாரணத்துக்கு தங்கம் வெள்ளி இந்த ரெண்டுக்குமே ஜக்காத்து கொடுக்கல, அளவு தாண்டி இருக்குது அவங்கள்ட்ட, நிசாப் அளவை தாண்டி ஜக்காத்து எந்த அளவுக்கு அந்த வரையறையினுடைய அளவு வச்சிருக்கோ அந்த அளவை தாண்டி ஒருத்தர் ஜக்காத் பொருள் இருக்குது, தங்க வெள்ளி இருக்குது, ஆனா அவர் ஜக்காத்து கொடுக்கல, முன் வரல, அவர் அதை பதுக்கி வச்சுக்கிட்டாங்க, கஞ்சத்தனத்தின் காரணமாக கொடுக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இந்த தங்கத்தையும் வெள்ளி என்ன செய்யும் உருக்கி அவருடைய விழாப்புறங்களையும் என்ன செய்வான் நெற்றியில் நினைச்சு அல்லாஹ் சூடு போடுவான் அப்படிங்கிற செய்தியை இங்கே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்போ கொடுக்காம இருந்தா தண்டனை உண்டு, எதை கொடுக்காம இருக்கிறோமோ அதை கொண்டு தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிற செய்தி இங்க நாம் பார்க்க முடியும். அப்ப மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஜக்காத். அதுவும் குறிப்பாக தங்கம் வெள்ளி, நான் முதல்ல பார்க்க போறது தங்கம் வெள்ளி பொறுத்த வரைக்கும் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் முதல்ல ஹதீஸ் உங்களுக்கு நான் வாசிடுறேன். சஹீஹான ஹதீஸ் தான். சஹீஹான ஹதீஸ்ல எப்படிலாம் வருது அதை பற்றியான ஒரு செய்தி உங்களுக்கு நான் வாசித்து முடிக்கிறேன். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்ல என்ன செய்வேன், எவ்வளவு அளவு, என்ன மாதிரியான கால்குலேஷன் கொடுக்குறாங்க, இன்னைக்குள்ள என்னங்கிறத அதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி உங்களுக்கு நினைச்சுவேன் விரிவாக சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது ஹதீஸ்ல பதியப்பட்ட செய்தி எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி வந்திருக்கிறது அப்படி சொன்னா, முதலாவது நீங்க படிச்சணும் திர்ஹம் தீனார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படித்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. தங்கத்துக்கு வெள்ளிக்கும் சொல்லப்பட்ட பெயர் தீனார் அப்படி சொன்னா அது வெள்ளி, திர்ஹம் சொன்னா தீனார் சொன்னா தங்கம், திர்ஹம் சொன்னா வெள்ளி. ஓகேவா? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல என்ன செய்யப்பட்டுச்சு, பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு ஜக்காத்துடைய கால்குலேஷன் எதை வச்சு எடுப்போம்னு சொன்னா, இந்த தங்கம் வெள்ளியை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், தங்கம் தங்கத்தினுடைய ரேட் எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஜக்காத்து கொடுப்பாங்க. அது குறிப்பா சொல்ல போனா ஜக்காத்து கொடுக்கக்கூடிய முறையும் தவறு, ஜக்காத்தை பெறக்கூடிய முறையும் நிச்சயம் தவறுங்கிறத நம்ம கடந்த கிளாஸ் நினைச்சிருக்கிறோம், சுட்டி காட்டிருக்கிறோம். அது நமக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் விரிவா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தங்கத்துக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சு, வெள்ளிக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சு, தீனார் திர்ஹம். தீனார் சொன்னா தங்கம், திர்ஹம் சொன்னா என்னது வெள்ளி. ஹதீஸ்ல எப்படி வருது பாருங்களேன், எப்படி அது கால்குலேட் பண்ணது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க செய்து பார்ப்போம். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1454 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1454 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ் அப்படி சொன்னா, வெள்ளியை பற்றி வரக்கூடிய ஹதீஸ். ஹதீஸை நம்ம முதல்ல வாசிச்சிடறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய அளவு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் நான் பின்னாடி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். வெள்ளியில் 40 ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வெள்ளியில் 40 ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதில் 190 திர்ஹம் மட்டுமே இருந்தால் உரிமையாளர் நாடினாலே தவிர ஜக்காத் இல்லை. வெள்ளியில் 40 ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதில் 190 திர்ஹம் மட்டுமே இருந்திருந்தால் உரிமையாளர் நாடினாலே தவிர ஜக்காத் இல்லை. இது ஹதீஸ். ஓகேவா? தங்கம் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை பாருங்களேன். 20 தீனார் அளவிற்கு ஒரு வரும் முறை இல்ல, அந்த அதுக்கு முன்னாடி ஹதீஸை பாருங்க. தங்கம்
பற்றி வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னா 20 தீனாருக்கு அரை தீனார் கொடுக்க வேண்டும். 20 தீனாருக்கு அரை தீனார் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். சுனன் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1573. 1573 அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 20 தீனார் அளவிற்கு வரும் வரை உன் மீது ஜக்காத் இல்லை. 20 தீனார் இருந்து அதில் ஒரு வருடம் கடந்து விட்டால் அதில் அரை மிஸ்கால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதாவது அரை தீனார் என்ன செய்யணும்? மிஸ்கால் என்பது வேறு இல்லை, தீனார் என்பது வேறு இல்லை. ஓகேவா? கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ அதுல அரை மிஸ்கால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்ப தங்கத்துல வந்து இந்த ரெண்டு ஹதீஸ்ல பாருங்க. முதலாவது தங்கத்தினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் 20 மிஸ்கால், அதாவது 20 தீனார். 20 தீனார் இருந்தா என்ன செய்யணும்? 20 தீனார் ஒருத்தருக்கு வந்துட்டுனா அவருக்கு ஜக்காத்து கடமை. அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அரை தீனார் நினைச்சிடும் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படிங்கறத இந்த ஹதீஸ் நான் பார்க்க முடிகிறது. சொன்ன அபூதாவுதுல 1573 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு தீனார் ஒரு மிஸ்கால் எவ்வளவு கால்குலேஷன்? இன்னைக்குள்ள கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு தங்கம் வந்து எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கால்குலேட் போடணும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? கிளாஸ்ல எதுவும் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்களான்னு தெரியுது தெரியல. சார். தெரியுது தெரியுது. அப்போ ஒரு மிஸ்கால் எவ்வளோ, அதை 20 மிஸ்கால் கால்குலேட் பண்ணா எவ்வளவு வருது இங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க. முதலாவது வந்து 20 மிஸ்காலை எட்டி விட்டால் அவருக்கு என்னது? ஜக்காத்து கடமை. ஒரு மிஸ்கால் என்பது 4.374 கிராம். அதே 4.4 மேல உள்ள கிராம். அது நீங்க கால்குலேட் பண்ணி 20 இன்ட்டு அந்த 4.374 போட்டீங்க அப்படி சொன்னா 87.48 கிராம் வருது. 87.48 கிராம். அப்பனா எவ்வளோ? 11 சவரன், 11 பவுன். ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணி போடணும். அப்போ மேல 2.5%. அப்ப 40ல ஒரு பங்கு போட்டா 40ல ஒரு பங்கு, அப்ப 2.5% நீ கணக்கு போடுங்க. 11 சவரனுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? அப்போ 11 சவரனுக்கு எவ்வளவு தங்கம் கொடுக்கணும்? 2 கிராம். அப்பாச்மெண்டா வந்து பார்த்தேன்னு சொன்னா 2 கிராம், அதோட கொஞ்சம் கூட குறையதான் நிச்சயம் வரும். ஓகேவா? கரெக்டா சொல்ல முடியாது, கூட குறையதான் வரும். அப்ப நம்மகிட்ட எவ்வளவு
கிராம். அப்ப 87 கிராமுக்கு மேல போயிட்டாலே நமக்கு என்ன ஜக்காத்து கடமையாச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஏற்ற மாரி நம்ம என்ன செய்யணும்? 2% போட்டு நம்ம என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணி போட்டா, ஜக்காத்தினுடைய அளவு என்ன? எவ்வளவு குடுக்கணும்? அந்த அந்த இன்னைக்குள்ள ரேட் என்னங்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்து குடுக்கணும். இதுதான் தங்கத்துக்கான அளவு. உங்களுக்கு இதனுடைய அளவு புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னா போடுங்க. எஸ்ன்னு போடுங்க. புரியலன்னா நோன்னு போடுங்க. ஏன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கான அளவு இதுதான். ஓகேவா? ஒரு 11 சவரன் வந்திருக்கு அப்படி சொன்னா, அந்த 11 சவரனுக்கு ஏற்ற மாரி என்ன செய்யணும்? அவரு கால்குலேட் பண்ணி கொள்ளணும். எல்லாருக்குமே 11 சவரன் கரெக்ட்டா அந்த எக்ஸாக்ட்டா அந்த கிராம்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. சில கூடுதல் குறைவு இருக்கும். அந்த கூடுதல் குறைவுக்கு ஏற்ற மாரி நம்ம என்ன செய்யணும் 2.5% போட்டு நம்ம என்ன செய்யணும்? 40ல ஒரு பங்கு. இப்ப 2.5% நம்ம கால்குலேட் பண்ணி என்ன செய்யணும்? போட்டுட்டோம்ன்னு சொன்னா, அதனுடைய என்ன எத்தன கிராம் வருதோ, அத்தன கிராம் நம்ம என்ன செய்யணும்? பொருளாகவோ, அல்லது அதுக்கு ஏற்ற மாரியான பணமாக நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். பொதுவாக தங்கத்தை, வெள்ளியும் வச்சு தான் என்ன செய்வாங்க இன்னைக்கு ஆ காச ஜக்காத்தா குடுப்பாங்க. அப்ப நம்ம அது காசாகவோ அல்லது பொருளாகவோ நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே போல வெள்ளிக்கும் அதே மாரி தான். நான் முன்னாடி படிச்சேன் இல்லையா? வெள்ளிக்கு என்பது 40ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது 190 திரகம் மட்டுமே இருந்தால் உரிமையாளர் நாடினால் தவிர கொடுக்க முடியாது. எனக்கு வெள்ளியை பற்றி வரக்கூடிய ஹதீஸ நீங்க பாருங்களேன். லைஸ ஃபீஹிமா தூன ஹம்சுன் அவுகாஃபு சதக்கா அப்படின்னா. அதாவது 5 ஊக்கி 5 ஊக்கிய ஊக்கிய வந்து எட்டிட்டு அப்படி சொன்னா, அவருக்கு என்னது வெள்ளி கடமை. ஒரு ஊக்கி என்பது 122.472 கிராம். அப்ப அந்த 5 இன்டு 122.472 கிராம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 612.36 கிராம் வருதுல. ஓகேவா? அப்போ சுமார் ஆ 615 கிராமுக்கு 15 கிராம் வெள்ளி அவர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 615 கிராமுக்கு 15 கிராம் வெள்ளி அவர் என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இது நீங்க அ கு இது இந்த இதனுடைய அளவு தாண்டும் பொழுது, அதுல நீங்க 2.5% மட்டும் போட்டா மட்டும் போதுமானது தான். அளவு தாண்டும் பொழுது, அதுல 2% போட்டா எவ்வளவு வருதுன்னு சொல்லி, அத நீங்க அழகா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு அழகா அது வரும். அதுக்கு ஏற்ற மாரியான தொகைய, அல்லது அந்த பொருள நீங்க என்ன செய்யலாம்? குடுத்துக்கலாம். இதான் தங்கத்துக்கு வெள்ளிக்கான அளவு என்பதை இங்க நாம் பார்க்க முடியும். ஓகேவா? இதனுடைய அளவு இதோட குறைந்திருந்தால் அளவு இதோடு குறைந்திருந்தால், இது குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யறதில்ல? அவர் வந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். நிசாபுடைய அளவு என்பது ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும். ஆ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ வந்து இங்க மாற்றி அமைக்கப்படுது சில நேரங்கள்ல. ஜக்காத் என்பது வாழ்நாள்ல ஒரு நாள் வாழ்நாள்ல ஒரு முறை கொடுத்தால் மட்டும் போதுமானது. வருடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. சொல்றாங்க.
இப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் நம்முடைய வாழ்நாள்ல ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதும். வருடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்றாங்க, நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்து சரியான வழிமுறை பின்பற்றி வரக்கூடிய எல்லா மக்களிடத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஜக்காத் என்பது வருடம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமையான விஷயம் அது. அதுக்கு ஒரு ஹதீஸ் நமக்கு நமக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஹதீஸ வச்சுதான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வருடத்திற்கு வாழ்நாள்ல ஒரு முறை குடுத்தா மட்டும் போதும். வருடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற இந்த இந்த ஹதீஸ வச்சு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல என்ன ஹதீஸ்னா, வருடம் கொடுக்க வேண்டும்ங்கிறது அந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்குது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளிய வர்றாங்க. ஒரு பெண்ணுடைய கையில என்ன பார்க்குறாங்க, 2 வளையல் போட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க? "இதற்கு ஜக்காத்து கொடுத்து விட்டாயா? இதற்கு ஜக்காத்து கொடுத்து விட்டாயா?" அப்படிங்கிறது யார் வைக்கிறான்னா, வருடத்திற்கு வாழ்நாள்ல ஒரு முறை குடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மக்கள் இதற்கு இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. எப்படி? இதற்கு ஜக்காத்து கொடுத்து விட்டாயா? அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, இதற்கு நீ ஜக்காத் தருகிறாயா? இது ஹதீஸ் தான். அந்த ஹதீஸினுடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு நீ ஜக்காத் தருகிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்து விட்டாயா என்பது கொடுத்து விட்டாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற அர்த்தத்த சொல்லுது. ஆனா தருகிறாயான்னு கேட்டா, அப்ப என்ன அர்த்தம்? வருஷம் வருஷம் அந்த அளவு தாண்டும் பொழுது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்குது. ஆனா சில உலமாக்கள், சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸை மறுத்து வருடத்து வாழ்நாள்ல ஒரு முறை கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்படி அல்ல. ஜக்காத் என்பது வருடந்தோறும் கொடுக்க வேண்டும். அதனுடைய அளவு தாண்டி இருந்தால், அந்த அளவுக்கு உட்பட்டு இருந்தா என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சொன்ன அந்த அளவு அதுதான். தங்கத்தை பொறுத்தவரைக்கும் 20 மிஸ்காலை தாண்டி இருக்க வேண்டும். வெள்ளியை பொறுத்தவரைக்கும் 5 ஊக்கிய நினைச்சிருக்க தாண்டி இருக்க வேண்டும். இப்படி தாண்டி இருந்தால் அவர் ஜக்காத் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அதுக்கேற்ற என்ன அளவோ, என்ன அதற்கு அதிகமா வச்சிருக்கும் பொழுது, அதுக்கு என்ன கால்குலேஷனோ நம்ம என்ன செய்யணும்? போட்டு கால்குலேட் என்ன செய்யணும்? கொடுக்கணுங்கிறது தான் நமக்கு இங்கே மார்க் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இத மறுக்கிறது, கொடுக்காம இருக்கிறது, இல்ல காரணங்கள சொல்லி தவிர்க்கிறது, இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத விஷயம். அதே நேரத்துல வந்து இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மக்கள்ல சில பேர் என்ன செய்றாங்கன்னா, ஜக்காத்தினுடைய அளவு நிசாபுடைய அளவு வந்த பிறகு தள்ளி போடுவாங்க. எப்போ வரைக்கும்? ரமலான் வரைக்கும் என்ன தள்ளி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. நம்ம மக்கள்ட்ட பெரிய ஃபால்ட் இது. தள்ளி போட்டு என்ன செய்வாங்க? ரமலானுடைய மாசத்துல குடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. நிசாபுடைய அளவு எப்ப அடையுதோ, அப்பவே அந்த அளவு அடைஞ்சிட்டுன்னா, நீங்க அப்பவே என்ன செஞ்சிரணும்? ஜக்காத்த குடுத்துறணும். அது தள்ளி போடக்கூடாது. இது மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. தள்ளி போடுவது கூடாது. இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த மே மாசம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அடுத்த வருஷம் மே மாசத்துல உங்களுக்கு அந்த நிசாபுடைய அளவை தாண்டிட்டு அப்படி சொன்னா, நீங்க அடுத்த மாசம் மே மாசம் என்ன செஞ்சிரணும்? அடுத்த வருஷம் மே மாசம் என்ன செஞ்சிரணும்? ஜக்காத்து குடுத்துறணும். அல்ல அடுத்த நான் என்ன செய்வேன்? அடுத்த ரமலான் வரை இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? காலதாமதப்படுத்தக் கூடாது. அதற்கு இடைப்பட்ட காலங்கள் நிசாபுடைய அளவை தாண்டுது. ஒரு வருடம் பூர்த்தி ஆயிட்டா நீங்க என்ன செஞ்சிரணும்? குடுத்துறணும். இதுதான் மார்க்கத்துல சொல்லக்கூடிய ஒரு வரையறை. அப்ப இத தவிர்த்து தள்ளி போடுறது, அல்லது அத குடுக்காம இருக்கிறது, அல்லது அது குறைவா குடுக்கறது அப்படி இல்ல. எவ்வளவு வருதோ, எவ்வளவு கால்குலேஷன் வருதோ, அத கண்டிப்பா நம்ம குடுத்துறணும். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் இத சரியாக பேணுதோடு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அபூபக்கர் சித்தியர்களுடைய காலத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அபூபக்கர் சித்தியக்கர்லாம் ஒரு கூட்டத்தை எதிர்த்து அவங்க முஸ்லிம்கள் தான் அவங்க. அவங்க ஒரு வேறொரு மார்க்கத்தையே, வேறொரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கிடையாது. முஸ்லிம்கள் தான். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? அந்த மக்கள் அபூபக்கர் சித்திகள் என்ன சொன்னாங்க? அந்த மக்களை எதிர்த்து போரிடுறதுக்கு என்ன செஞ்சாங்க? படையெடுத்து போவதற்காண்டி முற்பட்டாங்க. உமர்ல அவங்க தடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் கூட அபூபக்கர்லாம் என்ன என்ன வலியுறுத்தி சொன்னாங்க? அவர்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்கள் அப்படின்னாங்க. ஜக்காத்தை யார் கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களோடு அனுப்பிச்சு போரிடுவன் கொடுக்கும் முறைனாங்க. அப்ப எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம் பாருங்க. அப்ப அதை நம்ம கொடுக்காம இருக்கிறது, அதை மறுக்கிறது, தள்ளி போடுறது, மார்க்கத்துல நம்ம காட்டித் தராத ஒரு வழிமுறை. அதனால அதனுடைய அளவு என்னங்கிறத நாம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். இது நான் இங்க இப்ப நான் உங்களுக்கு இதுல ஸ்கிரீன்ல தெரியுது வந்து 11 சவரனுக்கு தான் நம்ம நினைச்சிருக்க கால்குலேட் போட்டிருக்கோம். ஓகேவா? 11 சவரனுக்கு எவ்வளவு தங்கம் கொடுக்கணும் அப்படிங்கறத கால்குலேட் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்க 5 ஊக்கிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அதாவது 615 கிராமுக்கு 15 கிராம் கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இந்த அளவு இருந்தா நம்ம கொடுக்கலாம். இதனுடைய அளவு தாண்டி இருந்தால் அதுக்கேத்த மாதிரி 2.5% நீங்க என்ன செய்யலாம் போட்டுட்டு
2% நீங்கள் போட்டு என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையும் உங்ககிட்ட எத்தனை சவரன் இருக்குதோ அந்த சவரனை போட்டு அது 2% நீங்க போட்டு ஈக்குவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அதனுடைய கிராமனுடைய அளவு வரும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தொகையா நீங்க என்ன செய்யலாம், அதை நீங்க என்ன செய்யலாம் கொடுக்கணும். ஜக்காத் யாருக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கிறது நான் பின்னாடி இன்ஷால்லா என்ன செய்வேன், அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்க என்ன செய்யலாம். ஏற்கனவே சொல்லி இருந்தால் தெரியும் உங்களுக்கு, இல்ல சொல்லல அப்படின்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக இன்ஷால்லா நான் நினைச்சு சொல்றேன் இன்ஷால்லா. ஓகேவா? அப்ப இது தங்கத்துக்கும் வெள்ளிக்கான அளவு முறை இதுதான். இத அளவாக கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதனுடைய அளவு நம்மகிட்ட, இதனுடைய அளவை தாண்டி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, இத்தனை கிராமுக்கு மேல நம்மகிட்ட இருக்குது, இத்தனை பவுனுக்கு மேல இருக்குன்னு சொன்னா அது அளவு கணக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். வருடம் கொடுக்கணும். எந்த மாதத்துல அந்த நிசாபுடைய இந்த வருஷம் இந்த மாசம் கொடுத்துருக்கீங்க, அடுத்த வருஷம் இதே மாசத்துல நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படிங்கறதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். அந்த நிசாபை தாண்டிட்டு நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுத்தாக வேண்டும். ஓகேவா? மார்க்கத்தை ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஜக்காத் என்பது. உங்களுக்கு நான் பலமுறை நான் அதை முன்னாடி சொல்றேன். அப்ப பெண்களாகி நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. பெண்களாகி நீங்க உங்ககிட்ட தான் அந்த தங்கம், வெள்ளி இது போன்ற விஷயத்தினுடைய அந்த மொத்த என்ன சொல்றது, அந்த சாவி சொல்றாங்கல்ல, எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அப்ப அதை நீங்க தான் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு கொடுக்கணும். இல்ல நகை சில பேர் எல்லாம் பாத்தீங்க சொன்னா நகை கொடுக்கறதெல்லாம் பெரிய அவுரமா இருக்கும். ஆனா சில பெண்களை பார்த்தா மாஷா அல்லாஹ் அளவை தாண்டிட்டா அவங்க என்ன செய்யணும், கொடுத்துரும். உங்களுக்கு வரலாற்று ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். அதாவது இது வந்து சஹாபாவுடைய காலத்துல நடந்த சம்பவம் கிடையாது, நம்ம காலத்துல நடந்த சம்பவம். எப்படி வந்து தங்கத்தின் மீது மோகம் கொள்ளாம இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது மார்க்கம் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா, வலியுறுத்தி சொல்றதை தாண்டி கடமையாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதன் மீது நமக்கு என்ன வரக்கூடாது, ஆசையோ மோகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். அதனாலதான் மார்க்கம் வந்து பாருங்க ஒரு அளவு வச்சிருக்கு. இந்த அளவை தாண்டும் பொழுது நீ என்ன செய்யணும், கொடுத்துட்டு இதுக்குள்ள நீ அனுபவிச்சுக்கலாம். அந்த நிசாப்னு ஒரு அளவு வச்சிருக்கு இல்லையா, அந்த நிசாபு அளவுக்குள்ள இருந்தா நீ அதை நினைச்சு நீ போட்டு அனுபவிச்சுக்கலாம். சில பேர் பார்த்தா ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிசாபுக்குள்ளே என்ன செய்வாங்க, வச்சுக்கிட்டு அதை அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 11 சவரனா 11 சவரனுக்குள்ளேயே 10 சவரனுக்குள்ள என்ன செய்வாங்க, நகை வச்சுட்டு மத்த நகையை அடிச்சிருவாங்க. வேற எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி சில பேரை பார்க்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். அப்படி நமக்கு ஆயிடக்கூடாது. அப்படி நம்ம அப்படி ஒரு சிந்தை நமக்கு வரவும் கூடாது. அல்ல நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம வரலாற்றோட சம்பவம் பாருங்களேன். நிஜ வாழ்க்கை நம்ம காலத்துல நடந்த சம்பவம் இதெல்லாம். எப்படியெல்லாம் தங்கத்தின் மீது மோகம் கொள்ள நம்முடைய மக்கள் சஹாபி பெண்கள் மாதிரி இருந்திருக்கிறாங்கிறது ஒரு சம்பவம். ஒரு இடத்துல ஒரு தேவைக்காக வேண்டி மக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அங்க வந்து இப்ப சாப்பாடுவதற்கும் தங்குவதற்கான இட வசதிகள் இல்ல. ஆனா இருந்தாலும் வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறாங்க. ஆனால் அங்க இடத்துல பாருங்களேன், ஓ அங்க வசூலிக்கப்படுது. காசு அந்த இடத்துக்கு தங்குவதற்கும், சாப்பிடுவதற்கும், உண்பதற்கான உணவுக்கான பொருளாதாரம் வசூலிக்கப்படுது ஜும்மாக்கு அப்புறம். அதுல ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய வலையில நினைச்சுறாங்க, அதுல போட்டுறாங்க. எப்படி அந்த சிந்தனை பாருங்களேன். அதுல போட்டுறாங்க. அதுல போட்ட உடனேயுமே திருப்பி கால்குலேட் பண்ணி எல்லாம் கலெக்ஷன் பண்றாங்க. கலெக்ஷன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. நகைகளும் தனியா வந்திருக்கு. அப்போ நகைக்கு வந்து கடையில குடுத்து அவங்க ஒரு ரேட்டுக்கு எடுக்கிறத தாண்டி நம்ம மக்கள்ட்ட இது ஏலத்துல குடுத்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு போட்டும். அது அங்க கடையில குடுக்கறப்ப இங்க கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு வந்து ஏலம் விடப்படுது அடுத்த ஜும்மால. இந்த மாதிரி ஒரு நகை இருக்குது. இந்த நகையை வந்து நிச்சயம் ஏலத்துக்கு விட போறோம். இவ்வளவு அமௌண்ட் தீர்மானிக்கிறேன்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த நகையை வாங்கிட்டு போறாரு. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. வாங்கிட்டு போறாரு. நகையை வாங்கிட்டு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த காசு அந்த நகைக்கான காசு குடுத்துட்டாரு. நகையை என்ன செய்றாரு, வீட்டுக்கு கொண்டு போறாரு. மனைவிக்கு தெரியாம கொண்டு போறாரு. போய் மனைவிட்ட குடுக்குறாரு. அந்த நகையை வச்சுக்கோ. இந்த மாதிரி ஜும்மால அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏலத்துக்கு எடுத்தாங்க. அத நான் என்ன செஞ்சுட்டேன், எதுக்கு நான் போட்டு இது பண்ண நம்மளே வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவிட்ட குடுக்குறாங்க. அவங்க மனைவி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நல்லா பாருங்க. அவங்க மனைவி செஞ்ச சதக்கா அது. அவங்க மனைவி செஞ்ச சதக்கா அது. ஆனா அது எப்படி ரிட்டர்ன் வருது பாருங்க. இப்ப பாருங்க, பொருளுக்கு பொருளும் கிடைச்சிட்டு, சதக்காவுக்கு சதக்காவும் கிடைச்சிட்டு. இப்ப 2 பாருங்க. கணவனும் செஞ்ச சதக்காவும் கிடைச்சிருச்சு. மனைவி செஞ்ச சதக்காவும் கிடைச்சிருச்சு. அப்படித்தானே? கணவன் பைசாவாக கொடுத்தார். மனைவி பொருளாக கொடுத்தார். ஆனா இப்ப யாருக்கு அந்த பொருள் வந்து சேர்ந்துருச்சு? அந்த மனைவிக்கு அந்த பொருள் ரிட்டர்ன் வந்து சேர்ந்தா சரியில்லையா சொல்லுங்க. இது இன்னொரு சூட்சமா சம்பவம் இருக்கு. என்னன்னா, நிகழ்வு என்னன்னா, கணவனுக்கே தெரியாது தன்னுடைய மனைவி நகை என்று. அப்படித்தான் அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறான்.
நிறைய கணவன்மார்கள் இப்படித்தானே மனைவிக்கு வாங்கி கொடுப்பதோடு மட்டும் மட்டும் வாங்கி கொடுப்பதோடு பாட்டிக்கிடுவாங்க. எத்தனை பவுன் வாங்கி கொடுத்துருக்கிறோம், எத்தனை சவரன் வாங்கி கொடுத்து, எத்தனை கிராம் வாங்கி கொடுத்துருக்கோம், என்ன மாடல் வாங்கி கொடுத்துருக்கான்னு யாருக்கு நினைச்சது தெரியாது. உங்கள சிலர் அப்படி உண்டு. உங்களுடைய கணவர் இருக்கலாம். ஆனால் இங்க என்ன விஷயம்னா, ஏன் அந்த எண்ணம் தங்கத்தின் மீது நமக்கு என்ன செய்யக்கூடாது? மோகம் வந்துவிடக் கூடாது. சதக்காவாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தாம, ஜக்காத்தாக சொல்லியிருக்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. சஹாபி பெண் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. தங்கத்தையும் என்ன செய்யக்கூடாது? மோகம் வந்து விடக்கூடாது. ஏன் தங்கம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு மமேதையும், ஒரு பெருமையை என்ன ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். அதனாலதான் ஜக்காத்த வந்து இந்த பொருளுக்கு வச்சிருந்தாங்க. தங்கத்துக்கு நீங்க குடுக்கணும், வெள்ளிக்கு குடுக்கணும் அப்படின்னா. அது ஒரு ஆடம்பரமா வாழ்வதற்காக வேண்டியோ, அழகாக தெரிவிப்பதற்காண்டி அல்ல. அல்லாஹ் தஆலா அத கொடுத்தது எதுக்கு? அது வந்து நீங்க ஜக்காத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அப்ப நமக்கு நம்முடைய வீடுகள்ல நம்ம எவ்வளவு வைத்திருக்கிறோம், என்ன வைத்திருக்கிறோங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம எப்ப அந்த அந்த நிசாப் அளவு இருக்கு இல்லையா? அந்த அளவு அதோட வருடம். அளவு 2யும் கால்குலேஷன் பண்ணி வச்சு என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ஏற்ற மாரி அந்த ஜக்காத்த நம்ம குடுக்கணும். அப்படி நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இன்னும் அத உங்களுக்கு என்ன செய்வான்? அதிகப்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? "வ இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும்." நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துனீங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அருட்கொடை என்ன செய்வான்? இன்னும் என்ன செய்வான்? அதிகப்படுத்துவான். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடையை நாம் அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பொழுது, அல்லாஹ் தஆலா அதை இன்னும் என்ன செய்யும்? அதிகப்படுத்துவான். போனா போயிருமே, குறைஞ்சிருமே அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு எத்தன பேர் வருடம் ஜக்காத்து குடுத்து தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் குறைஞ்சா போயிருச்சு. அவங்க நகைகள் என்ன ஆ கிராம் சவரன் வந்து குறைஞ்சா போயிருச்சு. இல்லையே. வருடம் நகைகளுக்கான ஜக்காத்து குடுத்தா எப்படி அது சாத்தியப்படுது? கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். ஒரு வருடத்திற்குள்ள அது பூர்த்தியாகும் பொழுது அதனுடைய அளவை நீங்க நினைச்சணும். அதிகப்படுத்தி குடுத்துட்டு தான் இருப்பாங்க. இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா அப்ப அப்படித்தான் வைத்திருக்கிறான். அப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க வீடுகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சரியாக கணக்கிட்டு எவ்வளவு குடுக்கணும், எவ்வளவு நமக்கு மார்க் நமக்கு வரையறுத்திருக்குங்கிறத அத எடுத்து நீங்க என்ன செய்யணும்? அழகான முறையில கால்குலேட் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? வருடந்தோறும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மக்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். இது தங்கத்துக்கு, வெள்ளிக்கான ஜக்காத்துடைய அளவுகோலாக இருக்கிறது. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியலையா? புரியலன்னா நீங்க சொல்லிறலாம். முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. எனக்கு இடையில கொஞ்சம் கால் அடிக்கடி வந்துட்டே இருந்தனால அத கட் பண்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் பிரேக்கா உங்களுக்கு கேட்டிருக்கும். சில வாய்ஸே கேட்காம போயிருக்கும். நெறைய கால்ஸ் வந்ததுனால என்னால சரியான கன்டினியூவா என்ன செய்ய முடியல. பாடத்த எடுக்க முடியல. அதனால உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? புரியலையா? ஒருவேள தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோன மட்டும் ஆன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்களான்னு தெரியலையே! மாஷாஅல்லா நம்ம கிளாஸ்ல அதிக ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. கிளாஸ்ல இருக்கிறீங்களா? 2 பேர் தான் எஸ் குடுத்திருக்காங்க. 3 பேர் குடுத்திருக்காங்க. பாக்கி மாணவிகள்லாம் எந்த பதிலும் சொல்லலையே! இது வந்து பேப்பர்ல எழுத நீங்க என்ன செய்ய முடியும்? கரெக்ட்டா நீங்க அத கணக்கு போட முடியும். பேப்பர்ல நீங்க கரெக்ட்டா எழுதணும் அத. எவ்வளோ இருக்குதுன்னு என்ன செய்யணும்? நீங்க கரெக்ட்டா எழுதி போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யும்? அளவு தெரியும். அந்த அளவுக்கு ஏற்ற மாரி அமௌண்ட் இன்னைக்குள்ள ரேட் என்னங்கிறத பார்த்து நீங்க குடுக்கணும். எல்லாரும் எஸ்ன்னு வரல. பாக்கியெல்லாம் கிளாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்களான்னு தெரியலையே! சொல்லுங்க பாப்போம். கிளாஸ்ல இருக்கிறீங்களா? இல்லையா? இருக்கோம் உஸ்தாத். இருக்கீங்களா? ஐயோ! இன்னும் 5 பேரு லைன்ல இல்லையே! எங்க போயிட்டாங்க? கிளாஸ்ல இருக்காங்கன்னு தெரியலையே! அடிக்கடி அப்ப நீங்க டவுட்ஸ் கேட்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நான் டவுட்ஸ் கேட்கறேன் உங்கட்ட இனிமே இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நான் டவுட்ஸ் கேட்கறேன் உங்களுக்கு. ஆமா உங்களுக்கு 11 சவரன் வந்துட்டா நீங்க என்ன செஞ்சு ஆகணும்? ஜக்காத்து குடுத்தாகணும்.
சனா மரியம் அவங்க அவங்ககிட்ட வந்து 11 சவரன் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. 11 சவரன் உங்ககிட்ட வந்துட்டாலும் நிசாப் அளவு அவ்வளவுதான். 11 சவரன் வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஜக்காத்து கடமையாயிருச்சு. 11 சவரனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அதுல உங்களுக்கு நாங்க காட்டியிருக்கோம் பாருங்க. அதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம். எப்பயில அந்த எப்பயில இருந்து அது வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அந்த 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 அளவு வந்து எப்போ எந்த டேட்ல எப்போ வந்துச்சுங்கிறத பார்த்து நீங்க என்ன செய்யணும், கணக்கு பண்ணி கொடுக்கணும். சரி, கயிறு அலுவலா இடையில கொஞ்சம் போன் வந்ததுனால என்ன நினைச்ச முடியல. திரும்ப சொல்றேன், போன் இடையில டக்கு டக்குன்னு போன் வந்ததுனால சரியா என்னால கிளாஸ் மேல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து இது தொடர்ச்சியா எந்த ஒரு இடையூறு இல்லாம வரிசையாக எடுப்பதற்கு கண்டினியூவா எடுப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றேன். இன்ஷா அல்லாஹ் ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம்ம என்ன கற்றுக்கொள்றோமோ அது பெரிய விஷயமோ பெரிதாகவோ, ஒரு செய்தியோ 2 செய்தியோ, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களையும் நம் கற்கக்கூடிய இந்த கல்வியையும் முழுமையாக ஏற்று அதற்கு நல்ல கூலியை அல்லாஹ் தஆலா இம்மையிலும், அதுபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இம்மையிலும், அதற்கான கூலியை நாளை மறுமையிலும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.